ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம மாடர்ன் இந்தியாவில் முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜத்தை வந்து என்னென்னா எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரார்த்தனா சமாஜ் வந்து உருவாக்கின வருஷம் பார்த்திங்கன்னா 1867. யார் உருவாக்குனா அப்படின்னா ஆத்மாராம் பாண்டுரங் அப்படின்றவர் உருவாக்கியிருக்கார். ஆத்மாராம் பாண்டுரங் அப்படின்றவர் உருவாக்குனது தான் பிரார்த்தனா சமாஜ். இதுவே ஆரிய சமாஜம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி. பிரம்ம சமாஜம் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். சீர்திருத்த இயக்கம், சமூக சீர்திருத்த இயக்கம் அந்த டாபிக் கீழே வந்து இதெல்லாம் வரும். அடுத்தது விடோ மேரேஜ் அசோசியேஷன், விதவை மறுமண சங்கம் யார் ஆரம்பித்தது அப்படின்னா மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். எம்ஜி ரானடே அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அவர் தான் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1861 ஸ்டார்ட் பண்ணுறார். ஓகேவா. பூனா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிளேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. அடுத்தது பூனா சர்வாஜனிக் சபா. இது வந்து என்னென்னா எதுக்காக அப்படின்னா விடுதலை போராட்டத்துக்காக ஸ்டார்ட் பண்ணது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1870 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதையும் ஆரம்பித்தது யார் அப்படின்னா எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படின்றவர் தான். ஓகேவா. கடைசியாக பார்த்தீங்கன்னா டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி, தக்கான கல்விக் கழகம் எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா லாஸ்ட் என்ன வருஷம் இருக்குது 1884. யார் ஆரம்பித்தா அப்படின்னா திலகர் ஆரம்பிச்சிருப்பார். திலகர் தான் மெயின் லீடாக இருந்துட்டு ஆரம்பிச்சிருக்கார் தக்கான கல்விக் கழகம். ஓகேவா. இந்த மாதிரி கூட மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். எந்தெந்த வருஷம் அப்படின்னும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். மூக் நாயக் அப்படின்ற இதழை வந்து அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மூக் நாயக் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு நியூஸ் பேப்பர். இது வந்து அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார் அப்படின்னா மராத்தி லாங்குவேஜில் வெளியிட்டார். அம்பேத்கர் மகாராஷ்டிரா ஸ்டேட் தானே. ஸோ மராத்தி அந்த மொழியில் வந்து வெளியிட்டிருக்கார். இது மாதிரி நிறையா நியூஸ் பேப்பர் இருக்குது. திலகர் பார்த்திங்கன்னா கேசரி, மகாராட்டா இதெல்லாம் வந்து திலகர்து. மகாராட்டாவை மராட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கேசரி அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர். இதில் இந்த கேசரி நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா மராத்தி நியூஸ் பேப்பர், மராத்தி மொழியில் எழுதுகிற நியூஸ் பேப்பர். மராட்டா பார்த்திங்கன்னா ஆங்கிலம் மொழியில் எழுதுகிற நியூஸ் பேப்பர். இதை வந்து நம்ம மாற்றி போட்டக்கூடாது. மராட்டா வந்து மராத்தின்னு போட்டக்கூடாது. மராட்டா வந்து ஆங்கிலம், கேசரி வந்து என்னென்னா மராத்தி. அடுத்தது ராஜாராம் மோகன் ராயும் நிறைய முக்கியமான பேப்பர் வச்சுருக்காரு. பெங்காலியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிராட்டுல் அக்பர், சம்வாத் கௌமுதி. இது மாதிரி நிறையா பேப்பர் இருக்குது. காந்திஜி இது பார்த்திங்கன்னா யங் இந்தியா, அப்புறம் பார்த்திங்கன்னா நவ்ஜீவன் ஒரு பேப்பர் இருக்குது. ஹரிஜன் ஒரு பேப்பர் காந்தி வச்சுருக்காரு. தென்னாப்பிரிக்காவில் இருந்தப்போ இந்தியன் ஒப்பீனியன் ஒரு பேப்பர் வச்சுருந்தார். அடுத்தது மோதிலால் நேரு பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வச்சுருந்தார் மோதிலால் நேரு. இது மாதிரி நிறையா பேர் வந்து நியூஸ் பேப்பர் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து முக்கியம். எந்த மொழி அப்படின்னும் வந்து என்னென்னா முக்கியம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ராவ் பகதூர் சர் பன்னீர்செல்வம் அப்படின்றவர் எந்த கட்சியோட தலைவராக இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு முன்னாடி ஆளுநர் எஸ்கின் அப்படின்றவர் அவருடைய நிர்வாக குழுவில் பணியாற்றியிருக்கார். ஆளுநருக்கெலாம் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ஒரு கவுன்சில் வந்து இருக்கும். அதில் வந்து என்னென்னா பணியாற்றியிருக்கார் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எந்த பார்ட்டியோட தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீதி கட்சியோட தலைவராக இருந்தார். ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு தலைவராக இருந்திருக்காரு. ஓகேவா. ஜஸ்டிஸ் பார்ட்டியை தொடங்கி வச்சவங்க யார் அப்படின்னா 3 பேர். ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா நடேசன், தியாகராயர், அப்புறம் டிஎம் நாயர்.
3 பேரும் தான் வந்து நீதி கட்சியை வந்து தொடங்கினாங்க. எதுக்காக அப்படின்னா, பிராமணர் அல்லாதவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தது தான். ஏன்னா பிராமணர்கள் நிறையா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, கவர்மெண்ட் ஜாப்ஸ் பெரிய போஸ்டிங்லாம். ஸோ பிராமணர் இல்லாதவங்களாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்டது தான். அவங்களுக்காக நீதி வேணும் அப்படின்னு தொடங்கப்பட்டது தான் நீதி கட்சி. ஓகேவா? இந்த நான் கட்சியோட நியூஸ் பேப்பர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ். அதனாலே வந்து இதுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி அப்படின்னு இதுக்கு பேர் வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான கொஷின் தான். வங்கப்பிரிவினை வந்து எந்த வருஷம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வங்கப்பிரிவினை வந்து கொண்டு வந்த வருஷம் 1905. கொண்டு வந்த வைசிராய் பேர் என்ன அப்படின்னா கர்சன் பிரபு. வங்காளத்தை ஏன் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரணத்துக்காக பிரிக்கிறோம், நிர்வாகம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அதனால் வந்து என்னென்னா 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாங்க. பட் ஆனால் வந்து என்னென்னா அந்த பிரிவினை எப்போ முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா 1911 முடிவுக்கு வந்துருச்சு. 1911 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெல்லிக்கு தலைநகரத்தை மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் வங்காளம் வந்து என்னென்னா அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதை வந்து என்னென்னா பிரிவினையை ரத்து பண்ணிட்டாங்க டெல்லியில். ஓகேவா? அப்போ யார் வந்து வைசிராயாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டிஞ்ச் பிரபு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து இருந்தார், ஹார்டிஞ்ச். அடுத்தது பார்த்திங்கன்னா லக்னோ ஒப்பந்தம். லக்னோ ஒப்பந்தம் வந்து எப்போ பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1916 லக்னோ ஒப்பந்தம் பண்ணிப்பாங்க. ஏன் அப்போ பண்ணிக்கிறாங்க அப்படின்னா முதலாம் உலகப்போர் வந்து நடந்துகிட்ருக்கு, World War I வந்து நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து என்னென்னா டர்க்கிக்கு எதிராக வந்து என்னென்னா இவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து போர் தொடுக்குறாங்க. டர்க்கியும் வந்து என்னென்னா எதிர் கண்ட்ரியில் இருக்குது பிரிட்டிஷ்க்கு. டர்க்கி என்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கண்ட்ரி. ஸோ என்னென்னா முஸ்லீம்ஸ்க்கு வந்து என்னென்னா பிரிட்டிஷை பிடிக்காமல் போதும், ஆங்கிலேயரை. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காங்கிரஸும் அவங்களும் ஒன்றா சேர்றாங்க. அதான் வந்து என்னென்னா ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு பேக்ட் போடுவாங்க. அதுதான் வந்து என்னென்னா லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. லக்னோவில் அந்த காங்கிரஸ் செஷன் நடக்கும். அப்போ தான் வந்து என்னென்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குப்பாங்க. இதுக்கப்புறமா தான் லேட்டராக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிலாஃபட்லாம் வந்து இதுக்கப்புறம் லேட்டாக தான் வரும். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். உப்பு சத்தியாகிரகம் பார்த்திங்கன்னா 1930 வந்து நடந்துச்சு. தண்டி யாத்திரை வந்து காந்திஜி நடந்து போவார்ல, 1930 நடந்துச்சு. எப்போனா March 12 அவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. April 6 வந்து போய் ரீச் ஆவார். சபர்மதி ஆசிரமத்துலேருந்து March 12 வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா ஒரு 24 days ஆகுது. April 6 வந்து தண்டி கோஸ்ட் அந்த கடற்கரை போய் ரீச் பண்ணுறாரு. எல்லோரும் வந்து உப்பு அழுவாங்க, அப்புறமா அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த கதையெல்லாம் வந்து என்னென்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அதான் வந்து கேட்டிருக்காங்க. வெள்ளையனே வெளியேறி இயக்கம் எப்போனா 1942 வந்து நடத்தியிருக்காங்க. குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இவங்களை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நடத்தினது தான் வெள்ளையனே வெளியேறு. இதில் தான் வந்து என்னென்னா செய் அல்லது செத்து மடி அப்படின்னு வந்து ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாங்க, டூ ஆர் டை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸான டைலாக். இது எந்த இயக்கத்தோடு அசோசியேட் ஆனது அப்படின்னு கேட்கலாம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தோடு அசோசியேட் ஆனது. இப்போ இதில் எப்படி வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வங்கப்பிரிவினை 4 வரும். அடுத்து லக்னோ ஒப்பந்தம் என்னென்னா 3 வரும். அடுத்தது என்னென்னா உப்பு சத்தியாகிரகம் 1 வரும். அடுத்தது 2 வரும். 4, 3, 1, 2 அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பத்திரிகையை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் டைம்ஸ் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா KM பணிக்கர் அப்படின்றவர். KM பணிக்கர் அவரது தான் வந்து என்னென்னா இந்துஸ்தான் டைம்ஸ். இவர் வந்து வேறு எதில் வந்து வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிவாரியாக மாநிலம் பிரிக்கிறதுக்காக ஒரு குழு போடுவாங்க. மொழிவாரியாக மாநிலம் பிரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 3 குழு வந்து போடுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன குழுனா எஸ்கே தார் குழு போடுவாங்க. எஸ்கே தார் குழு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொழிவாரியாக மாநிலத்தை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எதுனா JVP குழு வந்து போடுவாங்க. JVP குழுவும் என்ன சொல்லுவாங்க, மொழி வாரியாக மாநிலத்தை பிரிக்கக்கூடாது. ஏற்கனவே மத வாரியாக பிரிஞ்சிருச்சு இல்லை, இந்தியா பாகிஸ்தான் 2ஆக பிரிஞ்சிருச்சு. மொழி வாரியாக பிரித்தா என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் என்னென்னா எங்கள் நாட்டை அப்புறமா வந்து எங்கள் மாநிலத்தை தனியாக நாடாக பிரித்து கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ மொழி வாரியெல்லாம் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 1953 நம்ம படிச்சிருப்போம், பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்ற ஒருத்தர் வந்து ஆந்திரான்னு தனி ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் வந்து இறந்துருப்பார். அப்புறமா ஆந்திராவை பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா 1956 நிறையா ஸ்டேட்டை வந்து பிரிப்பாங்க. ஆக்சுவலி ஒரு 14 ஸ்டேட்டாக வந்து மாறும்.
இந்தியா வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா 14 ஸ்டேட்டாக இல்லை, ஏபிசிடி அப்படின்னு 4 அடிப்படையில் வந்து என்னென்னா ஸ்டேட்டை வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. பின்னாடி அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா இதெல்லாம் வேணாம், இந்த ஏபிசிடிலாம் எடுத்துகிட்டு என்னென்னா 14 ஸ்டேட்டு 6 யூனியன் பிரதேசம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஒரே இதுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மொழி அடிப்படையில் தான் இந்த 14 ஸ்டேட்டை வந்து பிரித்தாங்க. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் யார் அப்படின்னா ஒரு 3 பேர். அவங்க யார் அப்படின்னா கேஎம் பணிக்கர் ஒருத்தர், அடுத்தது ஃபசல் அலி, கேஎம் பணிக்கர், அப்புறம் குன்ஸ்ரு அப்படின்றவர். இந்த 3 பேர் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஃபசல் அலி கமிஷன், ஃபசல் அலி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழுவில் இருக்க 3 பேர் தான் வந்து என்னென்னா இந்த மொழிவாரியாக மாநிலத்தை பிரிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னவங்க, சஜஸ்ட் பண்ணவங்க. மொழிவாரி மாநிலம் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா. அடுத்தது ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கேஎம் பணிக்கர். அடுத்தது நவஜீவன் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி இது. அடுத்தது இண்டிபெண்ட் யாருது அப்படின்னா மோதிலால் நேருது. இந்த இண்டிபெண்டில் கூட வந்து என்னென்னா ஜார்ஜ் ஜோசப் இருக்கார்ல, அவர் ஒர்க் பண்ணியிருப்பார். ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவர் ரொம்ப முக்கியமான பர்சன். காமராஜர் அந்த வெடிகுண்டு கேஸில் மாட்டிக்கிட்டப்ப இவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார் வெளில வரத்துக்கு, ஜார்ஜ் ஜோசப். மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் யாருது அப்படின்னா அன்னி பெசன்ட். ஏன்னா அன்னி எங்கே இருக்காங்க, மெட்ராஸில் தானே இருக்காங்க. மெட்ராஸில் பிரம்மஞான சபைக்கு தலைவராக தானே இருந்தாங்க. ஸோ மெட்ராஸ் ஸ்டேட்டில் தான் இருந்தாங்க. அவங்க வந்து ஆரம்பித்தது அன்னி பெசன்ட் ஆரம்பித்தது தான் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட். அப்போ என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து 4, அடுத்ததுக்கு 3, அடுத்ததுக்கு என்னது 2, அடுத்தது 1. 4 3 2 1 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். பின்வருவனவற்றில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல் வட்டமேசை மாநாட்டை வந்து என்னென்னா இந்திய தேசிய காங்கிரஸ் புறக்கணிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. புறக்கணிச்சது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஃபஸ்ட்டு வட்டமேசையை அட்டன் பண்ணாது, 2வது தான் அட்டன் பண்ணும், 3வதும் வந்து அட்டன் பண்ணாது. அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னது கரெக்டு தானே, அட்டன் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காந்திஜி வந்து 2வது வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார், இதுவும் கரெக்டு. காங்கிரஸ் சார்பாக யார் போய் கலந்துருப்பா அப்படின்னா காந்திஜி வந்து போய் கலந்துருப்பார், அதுவும் கரெக்டு. 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு பின்பு காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு முன்னாடியே ஏற்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தமால தான், அந்த ஒப்பந்த காரணமாக தான் அவர் வந்து என்னென்னா 2ஆம் வட்டமேசை மாநாட்டிலே போய் கலந்துப்பார். அவங்க வந்து என்னென்னா அஷூரன்ஸ் கொடுத்ததால தான் போய் கலந்துப்பார். அதனால் வந்து என்னென்னா இது தப்பு, 3வது ஆப்ஷன் வந்து தப்பான ஆப்ஷன். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். கம்யூனல் அவார்டு 3ஆம் வட்டமேசை மாநாடு தொடர்புடையது, இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். 3ஆம் வட்டமேசை மாநாடு முடிஞ்சு வந்தோடனே தான் வந்து என்னென்னா கம்யூனல் அவார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. கம்யூனல் அவார்டு அப்படின்னா என்னென்னா தனி வாக்குரிமை கொடுக்குறாங்க. யாருக்குன்னா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தனி வாக்குரிமை. இதுக்கு முன்னாடியே முஸ்லீம்ஸ்க்கு, அப்புறம் ஐரோப்பியர்களுக்கு, ஆங்கிலோ இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆங்கிலோ இந்தியர்கள் அப்படின்னா ஆங்கிலேயர் அப்புறம் இந்தியர். ஒருத்தங்க அப்பா வந்து ஆங்கிலேயராக இருப்பார், அம்மா வந்து இந்தியனாக இருப்பாங்க, எல்லாம் மாற்றிருப்பாங்க. அவங்களோட குழந்தைங்க, இவங்களாம் ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து என்னென்னா அவங்களுக்குலாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க தனி வாக்குரிமை. இதுக்கப்புறமா ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் யார் போய் கேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் போய் கேட்டிருப்பார். அவர் கூட வந்து என்னென்னா தமிழ்நாட்டிலேருந்து ரெட்டமலை சீனிவாசனும் போயிருப்பார். ஓகேவா. அவங்க கேட்டு என்னென்னா அவங்க கொடுத்துருக்காங்க கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு. இது கொடுத்த பிஎம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தவர் பேர் ராம்சே மெக்டொனால்டு. இவர் தான் வந்து என்னென்னா அந்த கம்யூனல் அவார்டு தனி வாக்குரிமையை கொடுத்துருக்காரு. ஓகேவா. இந்த வீடியோவில் நம்ம நிறைய முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்னும் முக்கியமான கொஷின்ஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ.